கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க வாங்குன கடன்ல ஏதாவது ஒரு பகுதிய, ஒரு சிறிது அளவாவது அன்னைக்கு கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. இப்ப நீங்க மாதா மாதம் வங்கியில கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதுக்கு நான் கொண்டு போய் இஎம்ஐ கட்டணும் அப்டின்னா, அத வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்க கட்டுங்க. இல்லம்மா இஎம்ஐ ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் எடுப்பாங்க. அதுவே தானாவே எடுத்துருவாங்க. அது இந்த நாள்ல தான் போய் கட்டணும் அப்டிங்கிறது கிடையாது அப்டிங்கிறவங்க, செவ்வாய்க்கிழமை அன்று இது கடனுக்காக அப்படின்னு ஒரு தொகைய எடுத்து வச்சு, அத கொண்டு போய் டெபாசிட்டாவது பண்ணுங்க. அது போய் உங்க அக்கவுண்ட்ல சேர்ந்துரும். அப்ப இது கடனுக்கு அப்படின்னு ஒரு தொகைய எடுத்து அன்னைக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்றதும், இல்ல கையில தாங்க கொண்டு கடன்காரருக்கு நாங்க குடுக்க போறோம். அப்படிதான் நாங்க கடன் அடைச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு போய், இன்னைக்கு இந்த காச வச்சுக்கோங்க. அது எவ்வளவோ ஒரு 1000மோ, 2000மோ ரூ. 10,000 குடுக்க வேண்டிய இடத்துல என்னப்பா ரூ. 1000 குடுக்குற அப்படின்னு கேட்டா, அண்ணே இன்னைக்கு இந்த நாள்ல இத குடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால இத வச்சுக்கோங்க. நான் காசு வந்தோனே 2, 3 நாள்ல குடுத்துர்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, அந்த ஒரு ரூ. 1000 ரூ. 500 அன்னைக்கு அப்படின்னு இந்த காச நீங்க அடைச்சீங்க அப்படின்னா, மளமள மளமளன்னு அந்த கடன் என்ன பண்ணுமா, சீக்கிரமா அடைஞ்சு போயிரும். இந்த கடனில் இருந்து நான் கடன் சுமையிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, பிரதோஷமா இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொண்டு, நாம வழிபாடு செய்ய கடன் தொல்லை அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நீங்கும்.